அனைவருக்கும் வணக்கம். வரும்போதே ஒரு சந்தோஷமான விஷயம். இசை வீட்லாக்கு வர்றோமா, இல்ல கல்யாண வீட்டுக்கு வர்றோமான்னு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. இங்க வாசல்ல பன்னீர் செம்பு, பழம், பூ, விபூதி, சந்தனம், குங்குமம், நெத்தியில 3 இருக்கு எங்க நெத்தியில. இப்ப அதே விபூதி தான். ஒரு கல்யாண வீட்டுக்கு வரும்போது அங்கே வந்து வரவேற்பில் யாருன்னா புருஷரோட மனைவி, 2 பெண் குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை, ஒரு குடும்ப நிகழ்ச்சி முறையாக வரவேற்கிறது, கலாச்சாரத்தோட வரவேற்கிறது. அதுக்கப்புறம் நிறைய இசையிலுட்டா வர்றோம். அது இசையிலுட்டு வருவோம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இசையிலுட்டாவில் முறையாக குத்துவிளக்கு ஏற்றி, ஏன்னா அப்படி சொன்னாங்க புருஷரை பற்றி எல்லாமே கரெக்டாக பண்ணுவார்னு. அதுக்கு நீங்கள் ஷூட்டிங்லேயோ எதுவுமே சொல்ல வேணாம், வீட்டையே சொல்ல வேணாம். இந்த நிகழ்ச்சியை புருஷர் இப்படி கரெக்டாக இருக்கார், முறையாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நன்றி சார். ஆமாம், ஹரிஷ் சார் வந்து ஹரிஷோரி கூத்துப்பட்டறை. ஆமாம், அப்புறம் நான் தான் அறிமுகப்படுத்தினேன். மிக சிறப்பான படம் இந்த வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரைய வெள்ளை குதிரையா கல்லோக்கியல் வெள்ளை குதிரை தான் அது. பாக்கியராஜ் சார் சொன்னார், அவங்க கிழக்கு சீமையில் கதை எப்படி பண்ணாங்க, எத்தனை இடத்துல ரூமை மாற்றி டிஸ்கஸ் பண்ணி கதையை பண்ணது சொன்னாங்க. கிழக்கே போகும் ரயில். அதே மாதிரி நம்ம செல்வமணி கதை பண்ணாருன்னா ஒரு 10 நியூஸ் பேப்பரை பார்ப்பாரு. அந்த 6 மாதத்தில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் பிட்டாக வச்சு ஒன்றா ஒட்டி அதுக்கு ஒரு கதையை உருவாக்கிடுவார். இந்த வீரப்பன் கதை, ஆட்டோ சங்கர் கதையெல்லாம். சரி, இதெல்லாம் ஈஸி அப்படின்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப சிரமம். அதுவும் கெட்டுறக்கூடாது, சொல்கிற ஃப்ளோவில் ஒரு கதையும் கெட்டுறக்கூடாது. ஸோ அந்த 2 விஷயங்களையும், அதே மாதிரி புதுசாக ஒரு கதையை உருவாக்குறதுன்றது பாருங்கள், பாக்கியராஜ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துடும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது அது கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட எடுத்திருக்காங்க. நான் சில படங்களுக்கு கிளைமேக்ஸே வராமையே ஷூட்டிங் போயிடுவேன். அது போகிற போக்கில் வந்துடும் கிளைமேக்ஸ். ஷூட்டிங் எடுக்கும்போதே அது ஒரு நாள் திடீர்னு தோணும். அது ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கிற கதைக்கு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும். ஒரு அதாவது முதல்னு ஒன்று இருந்தால் ஒரு முடிவுன்னு கண்டிப்பாக இருக்கும். அந்த முடிவு சரியான முடிவை நம்ம தேர்ந்தெடுக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோமே தவிர, எல்லா உணர்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்கு, எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஆனால் இந்த பயலுக மிகப்பெரிய ஆளுங்க. ஒரு ஊரை கூட்டு போய் ஒரு மலையை காட்டி, அதாங்க கோயில், இதாங்க தெரு, இதை வச்சு ஒரு கதை பண்ணுங்கன்னா என்னால் லொல்லுடாது. அதுல ஒரு கதையை உருவாக்கியிருக்கானா அந்த வேகம், நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு வைராக்கியம். கிடைக்கிற கதையை படமா எடுக்கிறது வேற, கிடைக்கிற தயாரிப்பாளர்கள் நடிகர்களை வச்சு ஒரு கதையை உருவாக்குறது வேற. வாயா எப்படின்னா அந்த படம் உனக்கு பிடிச்சது. நான் சொன்னேன், சார் இந்த படம் உங்களுக்கு பாரதி ராஜா தெரியும். அவர் என்ன சொல்றாரு, அவர் எங்க டைரக்டர் கதையை எடுத்திருக்காரு அவர் அப்படிங்கிறாரு. எனக்கு பாரதி ராஜா சார் தெரியாது. அவரு குடும்ப வாழ்க்கையோ அவரை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு டைரக்டர் தான் தெரியும். ஆனா நான் படம் பார்க்கும்போது எனக்கு அது அப்படியே என்னை மிஸ்மரைஸ் பண்ணிடுச்சு, உள்ளத்தை உருக்குது சார் அந்த படம். 4-5 இடத்துல நான் எழுதிட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் யூத்ஃபுல்லா வேற படம் இருக்கு, சாங்ஸ் வேற இதுவா இருக்குன்னு சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன். அப்புறம் 40 வருஷம் கழிச்சு நான் அந்த படத்தை நேற்று பார்க்குறேன் மறுபடியும். அப்போதான் முதல்ல பார்த்தேன், நேற்று 2வது படம். நாங்கள் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் எல்லாமே விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, எல்லாம் 18-19 வயசு. நான் எப்படி ரசிச்சனோ அதே மாதிரி நேற்று பசங்க ரசிக்கிறாங்க. அந்த பூங்காத்துன்னு படம் ஆரம்பிச்ச உடனே ஒரே விசில் விசில் விசில். நான் பார்த்தேன், என்னடா பசங்களாம் மாறிட்டாங்க, இப்போ சினிமா வேற சினிமாவா இருக்குங்கிறாங்களேன்னா
நான் ரசிச்ச அதே இடத்துல பசங்களோட கரகோஷம் அப்படி இருக்கு. அப்போ வந்து திரைப்படங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இங்க வந்து வேற ஒரு கலர் இருக்கு. இது படம் இப்படி ஆச்சு, பேன் இண்டியாக்கா, அது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு, அது மாதிரி எதுவுமே இல்லை. எமோஷனலுங்கிறது வந்து அன்னைக்கும் அப்படியேதான் இருந்தது, இன்னைக்கும் அப்படியேதான் இருக்கு. அப்போ இந்த திரைப்படத்தை பார்க்கும் நேத்து நான் டைரக்டரா அந்த படத்தை பார்க்குறேன். ஏன் என்ன படம் பிடிச்சிருக்கு, எப்படி இந்த படம் இன்வால்வ் ஆச்சுன்னு. சார் அந்த படத்துல வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள். பாரதிராஜா சார் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர், ஆர் செல்வராஜ் மிக மிக நெருங்கிய நண்பர், அப்புறம் சிவா சாரோட ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். அப்புறம் பழக்கமா அவர் பார்த்துருப்பேன். அவர் சும்மா சொன்னார் ஒரு தடவை, "யோ என்ன யோ உங்க டைரக்டரு நடிக்க சொல்லவே இல்லையா, நடன்னு சொல்லிட்டே இருப்பான் அவன் வந்து" அப்படின்னாரு. அப்போ நேத்து பார்க்கும்போது அவரோட சலிப்புல வந்து ஒன்று பார்த்தேன். அதுல சிவாஜி சார் 60% நடந்துட்டே இருக்காருங்க. வேகமா நடக்கிறாரு, மெதுவா நடக்கிறார், சோகமா நடக்கிறார், சந்தோஷமா நடக்கிறாரு, லெப்ட்ல திரும்புறாரு, ரைட்ல திரும்புறாரு. அவர் சொன்னது ஒரு உண்மை இருந்தது. என்னன்னா, எதுக்கு திரும்ப சொல்றானே எனக்கு தெரியாது. இல்ல சார் சார் இங்க பாருங்க பாருங்க, அண்ணன் இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணணும், டே எதுக்குடா திரும்பணும், இல்ல நீங்க பாருங்க இங்க பாருங்கன்னு எதுக்குப்பா நடக்கணும், இல்ல கொஞ்சம் வேகமா நடங்க. அப்புறம் வந்து உடனே அண்ணனு கூப்பிடு சார், அண்ணன் வாங்க இங்க நடங்க, சன்செட். யோ எதுக்குடா நடக்கணும், யாரை பார்க்கணும், அம்மாவை பாக்குறேன்னா, பொண்டாட்டியை பாக்குறேன்னா, அப்பாட்டியை பாக்குறேன்னா, எதுவுமே சொல்ல மாட்டாயா. ஆனா படத்தை பார்க்கும்போது அது நேத்து நான் வந்து ஒரு அனலிஸ்டா ஒரு டைரக்டரா படம் பார்க்குறேன். அதுல ஒரு கதையுமே இல்லைங்க. ஆனா கதை ஃபுல்லா வந்து இயக்குனரோட மண்டையில தான் இருந்திருக்கு. அப்போ அதை வந்து ஒரு சிற்பம் மாதிரி அழகா செதுக்கிருக்காரு. அதாவது வந்து பாரதிராஜா சாருக்கு மட்டும் இல்லை, சாரி சிவாஜி கணேசன் சார் மட்டும் இல்லை, அது ராதாவில இருந்து நடிச்ச யாருக்குமே நீங்க பாத்தீங்கன்னா காம்பினேஷன் சீன்ஸே இல்லை. அது ஒரு நான் அதுக்கப்புறம் அந்த இடத்த போய் பார்க்குறேன். அது மாதிரி ஒரு வில்லேஜே இல்லைங்க. நம்ம கற்பனையில அவர் உருவாக்கிற ஒரு வில்லேஜ் அங்க இல்ல. ஒரு மரம் செடி 2-3 கூட்டுக்கு அந்த ஒரு ரோடு இருக்கு பாருங்க, அதுதான் அங்க இருக்கு. அப்போ ஒரு கலைஞன்கிறவன் வந்து எவ்வளவு பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கி இருக்காருன்னா, 100 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த படத்தை இன்னைக்கு யாராலும் எடுக்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான படத்தை அவர் உருவாக்கி. அப்போ ஒரு கலைஞன் தான் இங்க வந்து மிகப்பெரிய அந்த தன்மை வந்து இன்னைக்கு நான் சன்ராஜ் உங்ககிட்ட பார்க்கும்போது இருந்தது. நிச்சயமா அந்த தைரியம், என் படம் நல்லா இருந்தா எழுதுங்க, யார்கிட்டயும் அவர் கெஞ்சல, என் படம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் எழுதுங்க, நல்லா எழுதுங்க. அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நிச்சயமா இயக்குனருக்கு உண்டான ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அது நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அதுல இருந்து கொடுத்து நிற்கலாம். ஆனாலும் அந்த தைரியத்தையும் அந்த உண்மையும் உங்ககிட்ட பாராட்டுறேன். அது போல ஹர்ஷா கூட வந்து இப்ப கதை எங்க வந்து ஒன்னாலும் எடுக்கலாம். நிச்சயமா எனக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து புலன் விசாரணை படம் பண்ணும்போது எனக்கு என்ன கொடுத்த கண்டிஷன் என்னன்னா, விஜயகாந்த் சாரு ஒன்லி நைட் கால் ஷீட் தான், அதுல வந்து 30 நாள் தான் நைட் கால் ஷீட், அதுல படம் பண்ண முடியும்னாரு. நான் சொன்னேன் 3 நாள் தான் கொடுப்பீங்கனாலும் நான் படம் பண்ணுவேன். ஏன்னா இப்படியா நம்ம உள்ள வந்துடணும் இல்லையா. ஆனா 100 நாள் ஷூட் பண்ணுங்கிறது வேற விஷயம்.